அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீக்லி டெஸ்ட் 4 உடைய அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய வீக்லி டெஸ்ட் ஐடி 004, சப்ஜெக்ட் தமிழ், சிலபஸ் 8th ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக்கு, டேட்டு 15/12/2024 சண்டே, கம்மிங் சண்டே வந்துட்டு டெஸ்ட்டு. டைமிங் பார்த்தீங்கன்னா 11 AM to 1 PM. கொஷின்ஸு 200 கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு டெஸ்ட் ஐடி வந்துட்டு 1, 2, 3 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? 6th 7th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 8th ஃபுல் புக்கு. 8th ஃபுல் புக் அப்படின்னா 9 இயல்கள் வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆவரேஜாக நீங்கள் வந்துட்டு ஒரு இயலுக்கு வந்துட்டு 1 hour அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கூட நம்ம கிளாஸஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 9 hours நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டு சண்டே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னாலே நல்லா கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு வீடியோ வந்துட்டு போட முடியல, கொஷின்ஸ் வீடியோ போட முடியல. ஸோ அதனால் இந்த வீக் வந்துட்டு எல்லாமே ஃபுல் ப்ரிப்பேர்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக உங்களுக்கு டைமுக்கு ஒரு 10:45 to 11 உங்களுக்கு வீடியோ வந்துட்டு அப்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் கரெக்டாக டெஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, லிங்க் வந்துட்டு இன்றைக்கி நைட்டு இல்லைனா நாளைக்கு மார்னிங்கே வந்துட்டு உங்களுக்கு லிங்க் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ 200 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? படிக்க முடியாதவங்க, டைம் இல்லாதவங்க வந்துட்டு ஜஸ்ட் நம்மளுடைய கிளாஸஸை வந்துட்டு எல்லா கிளாஸஸையும் வந்துட்டு 1 to 9 வரைக்கும் இருக்கிற கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஒரு தடவை டைம் இல்லாதவங்க ஹெட்ஃபோன் போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கிட்டே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வேலையை வந்துட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டைம் இருக்கிறவங்க வந்துட்டு புக்கையும் வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. கிளாஸஸும் அட்டன் பண்ணுங்கள், ப்ளஸ் புக்கையும் வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு இன்றைக்கி நைட்குள்ளே ஃபுல்லாக படித்து முடிச்சிருங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு டெஸ்ட் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு தான். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு எந்த சேஞ்சஸும் கிடையாது. நீங்கள் வந்துட்டு யாருமே ரைட் பண்ணிலாம் எனக்கு அனுப்பாதீங்க, OMR ஷீட்ஸும் அனுப்பாதீங்க. ஸோ இந்த 11 to 1 o'clock அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே எனக்கு ஃபினிஷ் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? 1 o'clock மேலே வருது அப்படின்னா அதை வந்துட்டு நாங்கள் கரெக்ஷனுக்கு எடுத்துக்க மாட்டோம். ஸோ அனௌன்ஸ்மெண்ட்லேயும் அது ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்லேயும் அது வராது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டைமிங்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைமிங். ஓகேவா? ஸோ மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியாதவங்க எனக்கு வந்துட்டு முடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்துட்டு டைமிங் வந்து அலாட் பண்ணி தரேன். ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு நான் ரெகுலராக எப்போவுமே வீக்லி சொல்கிறது தான். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக படிங்க. ஓகேவா? ஸோ விட்டுறாதீங்க. ஸோ அந்த கண்டினியூட்டி உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகேவா? அந்த 7 month 6 month உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த 6 monthsமே வந்து நீங்கள் டச்லேயே இருக்கணும். ஸோ விட்டுறாதீங்க. ஸோ டைம் இருக்குது, அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருக்காதீங்க. ஸோ கண்டினியூஸாக படிங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பீங்க. நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க, டெஸ்ட்டுக்கும் வந்துட்டு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, நல்ல மார்க்கும் எடுக்கிறீங்க. ஸோ அவங்களாம் கண்டினியூஸாக இதே மாதிரியே இதே எந்தோட படிச்சுட்டு இருங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரஷ் பண்ணி நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இப்போ ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னுமே நல்லா வந்துட்டு மெமரைஸ் ஆகிருக்கும். ஸோ கண்டினியூஸாக படிங்க. ஓகேவா? விட்டுறாதீங்க, ஸ்கோப் விட்டுறாதீங்க. ஸோ கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ என்னடா இவ்வளோ இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. படிக்க தான் வந்துட்டு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஸோ ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று உங்களால் கனெக்ட் பண்ணி உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் எக்ஸாம் அப்போது. ஸோ கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ரிவிஷன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 1 month கேப் விட்டுறது, ஸோ நான் ஜான்வரியிலேருந்து பார்த்துக்கலாம், இல்லை பிப்ரவரியிலேருந்து பார்த்துக்கலாம், மார்ச் தானே அனௌன்ஸ்மெண்ட் வருது, மார்ச்லேருந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லெத்தாஜிக்காக இருக்காதீங்க. படிச்சுட்டே இருங்க. ஓகேவா? ஸோ கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு கிளாஸஸ் வந்து ஒரு நாளைக்கு 1 hour தான் அட்டன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 1 hour. ஸோ இந்த 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு பழகிக்கோங்க. கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது புக்கையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த புக் பேக் கொஷின்ஸ் பார்க்குறீங்க. ஸோ இடையில நீங்களே வந்துட்டு உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி நீங்களே அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து புக்கில் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக நீங்கள் உங்களோட நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களால் எக்ஸாமில் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்துட்டு நல்லா படிங்க. இந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் டெஸ்ட் அட்டன் பண்ண சொல்லுங்கள். ஸோ நம்மளுடைய சேனலுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள்
லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் போயிட்டு ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் லைக் பண்ண தான் அந்த வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அப்போ தான் நிறைய எந்த ஹெல்ப்புமே இல்லாமல் படிக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே டைமுக்கு டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்குற டைமுக்குள்ளே முடிக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.